இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். சரியா? இது கடுகு, ஜீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூனு டர்மரிக் பவுடரு, 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி, ஒரு 3லேருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு குழம்புக்கு தேவையான புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள். அப்புறம் இது கல் உப்பு. கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு, சீரகம் எல்லாம் போட்டுடலாம், பொரியட்டும். அடுத்தது கருவேப்பிலை பொரிஞ்சோடனே பூண்டு, அப்புறம் வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மக்கிட்ட இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும், அதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டு தரும். ஓகே, இதோ இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருந்தால் போதும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கசக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புளி கரைசல் வச்சுருக்கல அதை ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் முட்டை உடைச்சி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை பார்த்து பொறுமையாக ஊற்றணும். நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா அடுப்பை வந்துட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற்றணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிடணும். 2வது முட்டையை நான் போட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிடணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா பாருங்கள், நல்லா உடையாமல் தனித்தனியாக இருக்கும்னா சரிங்களா? அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ, பை பாய்.